கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் கர்த்தருக்குள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் குடும்பமுமாய் கர்த்தரால் நடத்தப்பட்டு வருகிற கர்த்தருடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளினால், ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு வருகிற நீங்கள் நிச்சயமாகவே பாக்கியசாலிகள். இன்று நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, இவைகள் எல்லா சூழ்நிலைகளும் நிச்சயமாய் மாறும். எல்லா சோதனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், எத்தனை சவால்கள் உங்களுக்கு எதிராய் நின்று கொண்டு கொக்கரித்தாலும் சரி, நீங்களே இறுதியிலே நீங்களே ஜெயம் எடுப்பீர்கள். உங்களை ஜெயிக்க, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்க இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும், எவனுக்கும், யாருக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். கர்த்தரோடு இசைந்திருங்கள். கர்த்தருடைய சத்துவத்தோடும் சத்தியத்தோடும், கர்த்தருடைய பரிசுத்தத்திலே, கர்த்தருடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பிறகு ஒன்றிற்கும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தரே சொன்னது போல நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் இருக்க முடியும். உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்துவிட ஒரு அற்புதமும் அதிசயமுமான தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவரே உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களையும் என்னையும் பார்த்து, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த மட்டத்திலே உபத்திரவப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, எந்த மட்டத்திலே 1000 பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, நான் எப்படி தப்பிக்க முடியும்? என்னை சூழ இருக்கிற பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் சவால்களும் 1000 எண்ணிக்கைக்கு அடங்காததாய் இருக்கிறது என்று நீங்கள் சொன்னாலும் கூட, நிச்சயமாய் உங்களை கர்த்தர் எல்லா சிக்கல்கள், சிரமங்களிலும் இருந்து, எல்லா பயங்கரமான சூழ்நிலைகளிலும் இருந்து நிச்சயமாய் விடுவிப்பார், பாதுகாப்பார், உங்களை கனப்படுத்துவார். எரேமியா 20:11 எரேமியா இப்படியாக சொல்லுகிறார், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நெருக்கங்களிலும், எல்லா பாடுகளிலும், எல்லா சவால்களிலும் கர்த்தரோ, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் சொல்ல முடியும், அப்படித்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தரோ, சொல்லுங்க வாயை திறந்து, கர்த்தரோ. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகள், பாடுகள், உபத்திரவங்கள், ஏமாற்றங்கள், சவால்கள், எங்களுடைய எல்லா சோதனைகள், பாடுகளின் மத்தியிலே கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் எங்களோட, என்னோட, என் பிள்ளைகளோட, என் குடும்பத்தோட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், என்னை அவர்கள் மேற்கொள்ளாமல் இடறி விழுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் மிகவும் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரோ உங்களோட பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த உலகத்திலே உங்களை அசைக்க, கெடுக்க, உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ தொட இந்த உலகத்திலே எந்த கொம்பனுக்கும் அதிகாரம் இல்லை. ஏன்னா கர்த்தரே உங்களோடு பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார். யாத்ராகமம் 34:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே சொல்லுகிறார், உன்னோட கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்புங்கள். உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் காரியங்களிலே, கையின் பிரயாசங்களிலே கர்த்தர் இருந்து செய்ய போகிற காரியங்கள், ஈவன் உங்கள் ஊழியர்களிலே அது பயங்கரமாயிருக்கும். யாருக்கையா பயங்கரமாயிருக்கும்? உங்களை கெடுத்து விடுவோம், அழித்து விடுவோம், உங்களை நாசமாக்கி விடுவோம் என்று சொல்லுகிற ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களோட கூட இருந்து செய்யும் காரியம் அவர்களுக்கு, உங்கள் எதிரிகளுக்கு, உங்களை அழித்துவிட, உங்களை ஏளனமாய் பார்க்கிறவர்களுக்கு பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்போதுதான் கர்த்தர் சொல்கிறார் எரேமியாவோட 1:8 நீ அவர்களுக்கு எத்தனை பேர், எத்தனை சவால்கள், எத்தனை
ஆயுதங்களோடும் உன்னை அழித்து விடுவது போல் வந்தாலும் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மைட்டி காட். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகள், இன்று நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை உபத்திரவங்கள் சவால்களுக்கு மத்தியிலே இருந்தாலும் சரி, ஒருவேளை ஐயா என் பிள்ளையுடைய மேற்படிப்புக்காக வரப்போகிற வருடத்திலே நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன், அல்லது என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புகள் என்னவாகும், பயப்படாதிருங்கள். என் பிள்ளையுடைய திருமணங்கள் எப்படி நடக்க போகிறதோ, ஐயா ஒரு வீட்டை தொடங்கினோம், எப்படி கட்டி முடிக்க போகிறோமோ தெரியவில்லை. ஐயா இந்த காரியங்களிலே இந்த தொழிலிலே நின்று கொண்டிருக்கிறோம், இந்த பகுதிகளிலே கர்த்தருக்காக நின்று கொண்டிருக்கிறோம். எப்படி ஜெயிப்போம், எப்படி வாழுவோம், எப்படி எங்கள் காரியங்கள் எல்லாம் ஈடேறும் என்று நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களை காக்கிறவர் உங்களோட கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு அவைகளுக்கு அந்த காரியங்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நானே உன்னோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக யுத்தம் போன்ற யுத்தம் எழும்பும், மனிதர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், மனிதர்கள் போராடுவார்கள், ஆனாலும் எவனும் எதுவும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஏன்னா உங்களை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா நீங்கள் ஒருவேளை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாய் இருந்தாலும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய். ஐயா இந்த உலகத்தில் எவனும் அசைக்க முடியாத, எவனும் தொட முடியாத, எவனும் நெருங்க முடியாத பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோட இருக்கிறார், இருப்பார். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, மைட்டி காட் நம்புங்கள். உபாகமம் 10:21 சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த இயேசுவே, இந்த கர்த்தரே உங்கள் புகழ்ச்சி. உங்கள் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உங்களிடத்தில் செய்த இவரே, இந்த தேவன் அவரே. ஹல்லேலூயா. இவரே பயங்கரமான காரியங்களை செய்கிறவர், அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை செய்கிறவர் இவரே உங்களை, உங்கள் பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் பாதுகாத்து அவர்களை நிச்சயமாய் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து அவர்களையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆச்சரியமும் அதிசயமுமாய் உயர்த்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. தாவீது அரசன் இப்படியாக சொல்லுகிறார், சங்கீதம் 66:3 தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் கர்த்தாவே நீர் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர். ஐயா நீ உமது கிரியைகளிலே, உமது வேலைகளிலே, நீர் செய்யும் காரியங்களிலே என் தெய்வமே நீர் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் சத்துருக்கள், உங்களை வித்தியாசமாய் பேசுகிறவர்கள், நீங்கள் செய்யாத குற்றத்திற்கு உங்களுக்கு விரோதமாய் உங்களை அவமானமாய் பேசுகிறவர்கள், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தாறுமாறாய் பேசுகிறவர்கள், ஒருவேளை உங்களை குறித்து அவதூறுகளை பரப்புகிறவர்கள், அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தரே இறங்குவார். மகத்துவமான வல்லமையின் நிமித்தமும் அவருடைய வல்லமை மகிமையின் நிமித்தமும் அவர் சத்துருக்களோட யுத்தம் பண்ணுவார். அவர்களோ உங்களுக்கு விரோதமாய் இச்சகம் பேசி உங்களை குறித்து தாறுமாறாய் பேசி அடங்கி போவார்கள். நிச்சயமாய் அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஓ மைட்டி காட். ஏசாயா 64:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவ பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்த போது, ஐயா நாங்கள் இப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கும், இப்படியெல்லாம் நாங்கள் உயர்த்தப்படுவோம், இப்படியெல்லாம் இந்த கடன்கள், கஷ்டங்கள், இந்த உபத்திரவங்களில் இருந்து விடுதலை அடைவோம், இப்படியெல்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை உண்டாகும் என்று நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை என்
தெய்வமே, நீர் செய்த போது நீர் இறங்கினீர், உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். நிச்சயமா எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். உங்களோடு இருக்கிறவரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோட இருப்பார். 47:2 சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா! இவரே ராஜாதி ராஜா, இவரே உன்னதமானவராகிய கர்த்தர், இவரே பயங்கரமானவர், இவரே பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவாய் இருக்கிறவர், இவரே உங்கள் கர்த்தர், உங்களை விடுவிக்கிறவர், உங்கள் தகப்பன், உங்கள் பிதா. அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேறு பெற்றவர்கள் நீங்கள் பாருங்கள். ஓ மைட்டி காட், தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். நீங்க ஒரு நாள் சொல்வீங்க, நீங்க சொல்ல போறீங்க, தேவனுடைய செய்கைகளை எங்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்காய் தேவன் செய்த செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனு புத்திரிடத்திலே, அவர் மனிதர்களிடத்திலே நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா! அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். கர்த்தரோ உங்களோட நிச்சயமாய் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோட இருக்கிறார். அவர் மனிதர்கள் மத்தியிலே செய்யக்கூடிய காரியங்களிலே பயங்கரமானவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் எதிர்பார்த்திராத காரியங்களை அற்புதமும் அதிசயமும் பயங்கரமுமாய் அவர் செய்து முடிப்பார். அதற்காக இறங்குவார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நீங்கள் ஒரு நாளிலே சொல்லுவீர்கள், ஐயா, என் தெய்வமே, உமது கிரியைகளிலே நீர் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர் என்று நீங்கள் சொல்லும்படியாய் இன்று ஒருவேளை உங்கள் பிசினஸ், உங்கள் வியாபாரம் தள்ளிக்கொண்டு 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 ஒருவேளை நடக்காதது போல் சென்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை, ஐயா, இவைகளில் இருந்தெல்லாம் நாங்கள் எப்படி விடுதலை அடைய போகிறோம், என் காரியங்கள் எப்படி நடக்க போகிறது, ஒருவேளை நடக்குமோ நடக்காமற் போய்விடுமோ என்று நீங்கள் ஒருவேளை சந்தேகப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த காரியம் எப்படி நடக்குமோ என்பதற்கேற்ற எந்த அறிகுறியும் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை, ஐயா, இந்த என் குடும்பத்திற்கு ஒரு வாழ்வு வரும், என் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை வரும், மாற்றம் வரும், மறுமலர்ச்சி வரும், நல்லதொரு திருமண நாள் வரும் என்று நீங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு ஆண்டவர், இந்த அற்புதங்களின் ஆண்டவர், அதிசயங்களை செய்கிறவர், நிச்சயமாய் அவர் உங்களோட கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். அதிலே மாற்றமே இல்லை. நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஒரு நாளிலே, ஐயா, இப்படியெல்லாம் எப்படி நடந்தது, இப்படியெல்லாம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லையே, நாங்கள் எதிர்பார்த்திராத காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே பயங்கரமும் அற்புதமும் அதிசயமுமாய் கர்த்தர் செய்து முடித்தார். என் பிள்ளைகள் எல்லாம் இன்று சின்னவரும் சிறியவருமாய் இருந்த அற்பமும் கேவலமாய் எண்ணப்பட்ட என் பிள்ளைகள், குப்பையிலும் புழுதியிலும் கிடந்தவர்கள் எல்லாம் இன்று அவர்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் கிடைத்திருக்கிறது. ஐயா, தாழ்வுக்கும் ஒடுங்கின ஆவிக்கும் பதிலாக ராஜரீக மேன்மை கிடைத்திருக்கிறது என்று நீங்கள் வாய் நிறைய சொல்லுவீர்கள். அந்த நாட்களில் இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்கிற கர்த்தரை மறந்து விடாதிருங்கள். அந்த நாட்களில் தாறுமாறாய் உங்கள் வாழ்க்கையை நடத்தி விடாதிருங்கள். செல்வமும் செருக்கும், பணமும் புகழும் சொத்தும் சுகமும் வந்து சேரும் பொழுது நீங்கள் கடந்து வந்த பாதையை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஐயா, ஆபத்தில் உங்களோட இருந்து, ஆபத்தில் உங்களை பாதுகாத்து விடுவித்து, உங்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் கூடவே இருந்து உங்களை விடுவித்து கனப்படுத்தி உயர்த்தி மகிமைப்படுத்தின இந்த நல்ல தெய்வத்தை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கப் போகிறது. இன்று உங்கள் வாழ்க்கையிலே அது தொடங்கும். ஹல்லேலூயா! இந்த நிகழ்ச்சியை நிச்சயமாய் நீங்கள் கேட்கிற நீங்கள் இதை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு சகோதர சகோதரிகள் நிச்சயமாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நிச்சயமாய் வரப்போகிற நம்முடைய கூட்டங்களுக்காக தவறாது தீவிரமாய், அதிதீவிரமாய், அக்கறையாய், ஊக்கத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி.
ஐயா, இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் இன்றே நடக்கும்படியாய் இந்த அதிகாலை ஜப வேளையிலே என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஒருவரும் தோற்று தொலைந்து போகாதபடி, என் அன்பு சகோதர சகோதரிகள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் மனம் நொறுங்கி மனம் கசந்து நொறுங்குண்ட இருதயத்தோடே திக்கற்றவர்களாய் கடந்து சென்று விடாதபடி இந்த அதிகாலையில் ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் இவர்கள் சந்திக்கிற இவர்கள் எதிர்கொள்ளுகிற எல்லா காரியங்களிலும் ஒரு மகத்துவமான வெற்றியை என் தேவனாகி கர்த்தர் கொடுக்கும்படியாய், என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எரேமியா சொன்னது போலவே நாங்களும் சொல்லுகிறோம். ஐயா, எங்கள் தெய்வமே, எங்கள் ஆண்டவரே, நீரோ எங்களோடு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் எங்களோடு இருக்கிறீர். ஆதலினால் நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்படும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர், இருப்பீர், இன்னும் இருக்கிறீர். ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடி, ஒருவருடைய வாழ்க்கையிலும் எதுவும் தாறுமாறாய் நடந்து விடாதபடி, எதிர்பாராத காரியங்கள் சதியும் சூனியமும் சாபமும் பாவமுமாய் எந்த வகையிலும் கேடு வந்து விடாதபடி நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தாவீது அரசன் சொன்னது போலே, கர்த்தரே என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் மானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். என்னை தோற்று போகும்படியாய், நான் அவமானப்படும்படியாய், எங்கள் பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகள் அவமானப்படும்படியாய், அவர்கள் தோற்று போகும்படியாய், வெட்கப்பட்டு போகும்படியாய் இவர்களை நெருக்குகிறவர்கள், இவர்களை நெருக்குகிறவர்கள் அவர்களே இடறி விழுந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி, ஐயா, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவன், என் தெய்வமே, உம்முடைய கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்யும்படியாய், நடக்காத தொழில்கள் நடக்கும்படியாய், ஐயா, வரவேண்டிய ராஜ மேன்மைகள் தடைபடாது வரும்படியாய், வரவேண்டிய நல்ல வரவுகள், ஆமென், வரவேண்டிய செழிப்பும் ஆசீர்வாதமும் சுகமும் சௌக்கியமும் சந்தோஷமும் விரைவாய் அதிவிரைவாய் கடந்து வரும்படியாய், இன்று காலையிலே லார்ட், இன்றைய தினத்திலே ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். என் தெய்வமே, நீரே எங்கள் புகழ்ச்சி என்று உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள், ஐயா, நாங்கள் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை நீரே செய்தீர் என்று, இதுவரை நீர் அப்படியாய் செய்து எங்களை பாதுகாத்தீர் என்று நம்பி உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் என் தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளும்படியாய், நீங்க சொன்னது போலவே நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் சொன்னீங்களே, அப்படியே பயங்கரமும் அதிசயமும் அற்புதமுமான காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே செய்யும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் லார்ட் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்கள் அசைக்கப்படட்டும் ராஜா. லார்ட், உங்க கொடி உயர்த்தப்படட்டும். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஜாதிகளுக்கு நேராய் உம்முடைய கரத்தை அசைக்கும்படியாய், ஜனங்களுக்கு நேராய் கொடியை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள், ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் இன்றே இப்பொழுதே தொடங்கும்படியாய், எந்த காரியங்கள் யார் யார் கையில் இருக்கிறதோ, யார் யார் இதற்கு சாங்ஷன் கொடுக்க வேண்டுமோ, யார் யார் இதற்காக இறங்கி வர வேண்டுமோ, அவர்களை கர்த்தர் நகர்த்தி கொண்டு வரும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். ஐயா, இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த வாழ்வான் குன்றத்தை சார்ந்த
அன்பு சகோதரன் தினகரன் என்ற அன்பு சகோதரனுக்காக, அவருடைய வீட்டாருக்காக, பிள்ளைகளுக்காக, சபையாருக்காக ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய மகன் மீது விரைவாய் அதிவிரைவாய் இறங்கி வரும்படியாய், எதிராய் இருக்கிற எஃகு கோட்டைகள் போன்ற எரியோ கோட்டைகள் தகர்ந்து விழும்படியாய், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும்படியாய், வாசல்கள் திறந்தே இருக்கும்படியாய், அதி சீக்கிரத்திலே அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பொல்லாத எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், போட்டியின் ஆவிகள், எல்லா தடைகளும் எல்லா தாமதமும் சங்கிலிகளாய் நொறுங்கி போகட்டும். மகனை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்களும் எங்கள் சகோதரிகளுமாய் சொல்லுகிறோம், எங்கள் தெய்வமே, நீரே எங்களோடு, எங்கள் ஆபத்துகளிலே, சிக்கல்களிலே, சிரமங்களிலே நீரே எங்கள் கர்த்தரே எங்களோடு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறீர். ஐயா, நீரே அப்படி இருந்தீர், இருக்கிறீர், இருப்பீர் என்று உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. சுவாமி நன்றி செய்து இயேசு கிறிஸ்துவின் எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த அற்புதமான, அதிசயமான, மகா பயங்கரமான காரியங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் செய்கிற நாள் விரைவாய் அதிவிரைவாய் வருகிறது. நீங்களோ நிச்சயமாய் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவீர்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்காய் சாட்சியாய் எழும்புவீர்கள். அநேகம் ஆயிரங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் அவ்வண்ணமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக.